பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் கலை யதார்த்தம் மனதை பதற வைக்கிறது. பாகிஸ்தான் ராணுவ கவச வாகனம் ஒன்றின் முன்பகுதியில் பெண்ணின் பிணம் ஒன்று தொங்கியபடி செல்லுகிறது. பின்னாலேயே ஒருவர் நிறுத்துங்கள் நிறுத்துங்கள் என கதறியபடி ஓடுகிறார். பெண்கள் என்று பாராமல் துப்பாக்கியால் சுடுகிறது பாகிஸ்தான் ராணுவம். இந்திய ராணுவத்தை கெஞ்சி கேட்கிறேன், தயவு செய்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் என்று அழுதபடி வேண்டுகோள் விடுக்கிறார் ஒரு பெண். इंडिया की फोर्सेस से रिक्वेस्ट है कि प्लीज दोबारा हमारा साथ दें. अगर इंडिया के பொதுமக்களை நோக்கி கண்மூடித்தனமாக சுட்டுக்கொண்டே நடந்து வருகிறார்கள் பாகிஸ்தான் ராணுவத்தினர். பொதுமக்கள் தங்கள் வாகனங்களை அப்படியே விட்டுவிட்டு தெரித்து ஓடுகின்றனர். சர்வதேச ஊடகமே, முழு உலகமே, மனித உரிமை நிறுவனமே, நீங்கள் எல்லாம் இறந்து விட்டீர்களா? इंटरनेशनल मीडिया, भाई सारी दुनिया, ह्यूमन राइट ऑर्गेनाइजेशन, कहां मर गए आप सब लोग? प्लीज எங்களுக்காக குரல் கொடுங்கள். Kashmir needs you, please raise your voice for Kashmir. வருங்காலத்தில் பாகிஸ்தான் 2 பிளவுகளை சந்திக்கும். ஒன்று பலுச்சிஸ்தான் தனி நாடாகும், 2 ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவின் ஒரு பகுதியாகும். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. அடி, உதை, துப்பாக்கிச்சூடு, ரத்தம், ரணகலம், இவைதான் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் இன்றைய நிலை. அதன் கலை யதார்த்தம் மனதை பதற வைக்கிறது. பாகிஸ்தான் ராணுவ கவச வாகனம் ஒன்றின் முன்பகுதியில் பெண்ணின் பிணம் ஒன்று தொங்கியபடி செல்லுகிறது. பின்னாலேயே ஒருவர் நிறுத்துங்கள் நிறுத்துங்கள் என கதறியபடி ஓடுகிறார். பெண்கள் என்று பாராமல் துப்பாக்கியால் சுடுகிறது பாகிஸ்தான் ராணுவம். சாலைகளில் குழுமியிருந்த பெண்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள தெரித்து ஓடுகிறார்கள். பாகிஸ்தான் ராணுவமும் போலீசும் எங்கள் குழந்தைகளை, குடும்பத்தினரை கொன்று குவிக்கிறார்கள். எங்கள் காஷ்மீர் இப்போது ரத்தத்தால் நிரப்பப்பட்டுள்ளது. இந்திய ராணுவத்தை கெஞ்சி கேட்கிறேன், தயவு செய்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் என்று அழுதபடி வேண்டுகோள் விடுக்கிறார் ஒரு பெண். मेरी इंडिया की फोर्सेस से रिक्वेस्ट है कि प्लीज दोबारा हमारा साथ दें. अगर इंडिया के फोर्सेस भी मुझे सुन रही है, जितनी फोर्सेस मुझे आउट ऑफ कंट्री के सुन रही है, खुदा का हमारा साथ दें. पाकिस्तान की फोर्सेस ने, पाकिस्तान की पुलिस ने, पाकिस्तान की आर्मी ने हमारे बच्चों को, हमारे पुरुषों को शहीद कर दिया. பொது இடத்தில் வைத்து ஒருவரை கதற கதற மிருகத்தனமாக அடிக்கிறார் ஒரு போலீஸ்காரர். சுற்றி ஆயுதமேந்திய வீரர்கள் நிற்கிறார்கள். பொதுமக்கள் செய்வதறியாது வேடிக்கை பார்க்கிறார்கள். பொதுமக்களை நோக்கி கண்மூடித்தனமாக சுட்டுக்கொண்டே நடந்து வருகிறார்கள் பாகிஸ்தான் ராணுவத்தினர். உயிரை காப்பாற்றிக் கொள்ள பொதுமக்கள் தங்கள் வாகனங்களை அப்படியே விட்டுவிட்டு அங்கும் இங்கும் தெரித்து ஓடுகின்றனர். சந்தேகப்படும் வாகனங்களை சுட்டு பொது இடத்தில் பொதுமக்களை மண்டியிட வைக்கிறது பாகிஸ்தான் ராணுவம். மலை உச்சியில் சுற்றி நின்று கொண்டு சுட்டு தள்ளுகிறது பாகிஸ்தான் ராணுவம். ராணுவ வீரர்கள் சுட்டபடி முன்னேறுவதை மேடான மலைப்பகுதியிலிருந்து மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். துப்பாக்கி சூட்டிலிருந்து தப்பிக்க மலைப்பகுதியில் மக்கள் அமர்ந்தபடியே இங்கும் அங்கும் ஓடுகிறார்கள், நகர்கிறார்கள். காயமடைந்திருக்கும் நபரை அவசரமாக அள்ளி கொண்டு வந்து ஆம்புலன்ஸில் கொண்டு செல்லுகிறார்கள். ஆம்புலன்ஸ்களின் அலறல் சத்தம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறது. உடல்கள் போர்த்தப்பட்டு வரிசையாக கட்டில்களில் வைக்கப்பட்டுள்ளன. சாலை எங்கும் இருசக்கர வாகனங்கள் தாறுமாறாக கவிழ்ந்திருக்கும் நிலையில் அடிபட்டும் காயப்பட்டும் கிடப்போரை நாயை போல அள்ளி வண்டியில் போடுகிறது பாகிஸ்தான் ராணுவம்.
வேகமாக வந்து நிற்கும் போலீஸ் வாகனத்திலிருந்து இறங்கும் ராணுவத்தினர் கண்மூடித்தனமாக சுடுகின்றனர். சாலையெங்கும் இரத்தமும் வாகனங்களும் கோரமாக சிதறி கிடக்கின்றன. மக்களை பற்றி சிறிதும் கவலையின்றி அவர்களை இடித்து தள்ளி கொண்டு போகிறது போலீஸ் வாகனம். ஒரு கடைக்குள் சென்று கடைக்காரரை அடித்து உதைத்து பொருள்களை சூறையாடுகிறார்கள் பாகிஸ்தான் ராணுவத்தினர். வணிக வீதியின் பல்வேறு இடங்கள் பற்றி எரிகின்றன. பள்ளத்தாக்கு பகுதி முழுவதும் துப்பாக்கிச் சூடு சத்தம் கேட்கிறது. புகை மண்டலம் தெரிகிறது. மனதை பதற வைக்கிறது. மக்களின் அபயக்குரல் குலை நடுங்கச் செய்கிறது. ஒரு இளைஞர் கதறியபடியே என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். கணக்கில் அடங்காத எங்கள் சகோதரர்களை இந்த கொடுங்கோலர்கள் கொன்று குவித்து விட்டனர். எங்களை அவர்கள் டார்ச்சர் செய்கிறார்கள், சித்திரவதை செய்கிறார்கள். அவர்கள் யூதர்களை விட மோசமானவர்கள். அவர்களுக்கு வெட்கமே இல்லையா? சாலை எங்கும் ரத்தமாக இருக்கிறது. எங்கள் சகோதரர்களை சுடுகிறார்கள். இது என்ன வகையான நாடகம்? इन जालिमों को शर्म नहीं आती? इस रोड पे जहाँ पे खून ही खून है, गोलियां मार रहे हैं हमारे भाइयों को. क्या तमाशा है ये? எங்கள் பணத்திலிருந்து நீங்கள் லாபம் அடைகிறீர்கள். உங்களது துப்பாக்கி குண்டுகளை கூட எங்கள் வரியிலிருந்து தான் வாங்குகிறீர்கள். आप हमारे पैसों पे पलते हैं. ये गोलियां हमारे टैक्स के पैसे से खरीदते हैं. हमें मार रहे हो. சர்வதேச ஊடகமே, முழு உலகமே, மனித உரிமை நிறுவனமே, நீங்கள் எல்லாம் இறந்து விட்டீர்களா? இந்த கொடுங்கோலர்கள் எங்களை கொல்லுகிறார்களே என்று கதறியபடி கூறுகிறார் அந்த இளைஞர். ये क्या कर रहे हो? इंटरनेशनल मीडिया, भाई सारी दुनिया, ह्यूमन राइट ऑर्गेनाइजेशन, कहाँ मर गए आप सब लोग? कहाँ मर गए? कहाँ मर गए? அனும்தா இம்ரான் என்பவர் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். என்னுடைய பெயர் அனும்தா இம்ரான். ராவல்கோட் பகுதியில் வசிக்கிறேன். இங்கு கணக்கில் அடங்காத மக்கள் கொலை செய்யப்பட்டுள்ளனர். ஆனால் இந்த உலகம் மௌனமாக இருக்கிறது. ஒருவர் கூட எங்களை பற்றி பேசவில்லை. நாங்கள் கதியற்று போயிருக்கிறோம். My name is Anamta Imran. I'm a girl from Rawalakot, Azad, Jammu and Kashmir. And today countless people in my Rawalakot have been murdered. Countless of my brothers, countless of my fathers have been killed in Rawalakot. And the world is staying silent. No one is speaking up for Kashmir. இதுபோல் ஒரு நாள் எங்களுக்கு வாய்க்கும் என நான் நினைத்து கூட பார்த்ததில்லை. பிளீஸ், எங்களுக்காக குரல் கொடுங்கள். காஷ்மீருக்கு உங்கள் உதவி தேவைப்படுகிறது. We never thought a day like this would come. We never thought we would have to see this day where our roads would be filled with our people's blood. Al Jazeera, Amnesty, please just raise your voice for Kashmir. Right now, Kashmir needs you. Kashmir needs you. Please raise your voice for Kashmir. எங்கள் மக்கள் வீட்டுக்கு திரும்புவார்களா தெரியவில்லை. என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. பாகிஸ்தானின் கொடுங்கோன்மைக்கு எதிராக குரல் கொடுங்கள். எங்கள் மண்ணும் சாலையும் எங்கள் இரத்தத்தாலேயே நிரப்பப்படும் என்று நினைத்து கூட பார்த்ததில்லை என வீறிட்டு கதறி அழுகிறார் அனும்தா இம்ரான். We never thought we would have to see this day where our roads would be filled with our people's blood. Our people have no contact with us. We have no contact with our people back home. We don't know how many of our own family members have died. We don't know who's dead. We don't know what's going on. So please speak up against this Pakistani brutality. Please. இந்த பகுதியை சேர்ந்த சமூக செயல்பாட்டாளர் அகில் பாய் கூறுகிறார், இங்க நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது. ராவலாகோட் பகுதி முழுவதும் பிணங்களாலும் காயமடைந்தவர்களாலும் நிறைந்துள்ளது. சர்வதேச ஊடகங்கள் எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று கண்ணீர் மல்க கோரிக்கை விடுக்கிறார். जितनी इंटरनेशनल मीडिया देख रही है, प्लीज हमारा साथ दें. हम पूरा मन लोग गए हैं. बेशुमार लाशें, कितना टाइम हो गया, 5 जून से लगातार हमें मारते आ रहे हैं. शर्म कर लो, शर्म कर लो, शर्म कर लो. बगैर तो பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இந்த அளவுக்கு அநியாயமும் அத்துமீறலும் நடக்க என்ன காரணம்? ஜம்மு காஷ்மீரின் 35% நிலப்பகுதியை பாகிஸ்தான் ஆக்கிரமித்து இருக்கிறது. அதன் பெயர்தான் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர். அங்கு நடைபெறும் மனித உரிமை மீறல்கள், விலைவாசி உயர்வு, அரசியல் உரிமை பறிப்பு, இது போன்ற விஷயங்களை முன்னிறுத்தி கூட்டு அவாமி நடவடிக்கை குழு என்கிற மனித உரிமைகள் அமைப்பு அவ்வப்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது.
அந்த போராட்டங்களை ஒடுக்கும் நடவடிக்கையில் பாகிஸ்தான் ராணுவம் ஈடுபட்டு வருகிறது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்கென தனியாக ஜனாதிபதி, பிரதமர், சட்டசபை உள்ளன. ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் சட்டசபைக்கு 53 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். அவர்களில் 45 பேர் தேர்தல் மூலமாக நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். எஞ்சிய 8 இடங்கள் பெண்கள், தொழில்நுட்ப வல்லுநர், மதகுருக்கள் ஆகியோருக்கு ஒதுக்கப்படுகின்றன. ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்கான தேர்தல் 3 கட்டங்களாக ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி முதல் கட்டமாக மீர்பூர் பிரிவின் 13 தொகுதிகளுக்கும் ஜூலை 27ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. ஆனால் தேர்தலை புறக்கணித்த மக்கள் அவாமி நடவடிக்கை குழு தலைமையில் ராவலகோட் நகரிலிருந்து முசாஃபர் நகருக்கு பேரணியாக செல்ல முற்பட்டனர். ராவலகோட் நகரின் முக்கிய சாலையில் பேரணி சென்றபோது பொதுமக்கள் மீது போலீசார் மற்றும் பாகிஸ்தான் ராணுவத்தினர் துப்பாக்கி சூடு நடத்தினர். இந்த துப்பாக்கி சூட்டில் 20 பேர் உயிரிழந்தனர். மேலும் 50 பேருக்கு காயம் ஏற்பட்டது. ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ஜூன் 5 முதல் நடைபெற்று வரும் போராட்டத்தில் இதுவரை 80 பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 80 அப்படிங்கிற பிகர் பாகிஸ்தான் அரசே தந்திருக்கக்கூடிய அதிகாரபூர்வ எண்ணிக்கை. அதிகாரபூர்வ எண்ணிக்கையே 80ன்னா உண்மையான பிகர் 250 அல்ல 300க்கு இருக்கும். இவை எல்லாம் தான் தற்போது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடிக்கு காரணங்களாகும். இந்நிலையில் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம், போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை கிடையாது என்று மறுத்திருக்கிறார் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் ख्वाजा ஆசிப். எக்ஸ் பக்கத்தில் அவர் வெளியிட்டிருக்கும் பேட்டியில் என்ன கூறியிருந்தார் என்பதை பார்ப்போம். போராட்டக்காரர்களுடன் எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. நான் அவர்களை இந்தியாவுடன் ஒப்பிடுகிறேன். இந்தியாவை போல அவர்களும் பாகிஸ்தானின் எதிரிகள் என்றார் ख्वाजा ஆசிப். उसी जुमरे में इस्तेमाल को शुमार करता हूँ जिसमें हम हिंदुस्तान को दुश्मनों की सफ में देखते हैं. ये लोग भी पाकिस्तान दुश्मन है. அதாவது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய மக்களை பாகிஸ்தானின் எதிரிகள் என்று பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர் கூறியிருக்கிறார். இதற்கு மத்தியில் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் எல்லை பகுதியில் ஹங்கு மாகாணத்தில் உள்ள ராணுவ சோதனை சாவடி மீது பலூச் விடுதலை படையினர் நேற்று நள்ளிரவு திடீர் தாக்குதல் நடத்தினர். வெடிபொருள் நிரப்பப்பட்ட காப்டர் எனப்படும் அதிநவீன ட்ரோன்கள் மூலம் பலூச் விடுதலை படையினர் நடத்திய தாக்குதலில் 11 பாகிஸ்தான் ராணுவத்தினர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். பதில் தாக்குதலில் 15 விடுதலை படையினர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் என்று கூறப்படுகிறது. மொத்தத்தில் ரணகளமாகி வருகிறது பாகிஸ்தான். 2வது முறையாக பிளவை நோக்கி செல்லுகிறது பாகிஸ்தான். 70களில் பாகிஸ்தான் உடைந்து வங்கதேசம் உருவானது. வருங்காலத்தில் பாகிஸ்தான் 2 பிளவுகளை சந்திக்கும். ஒன்று பலூச்சிஸ்தான் தனி நாடாகும். 2 ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவின் ஒரு பகுதியாகும். அதற்கான சமிக்கையாகவே தற்போது நடந்து வரும் மக்கள் எழுச்சியையும் பாகிஸ்தான் ராணுவத்தின் கொடுங்கோன்மையையும் பார்க்க வேண்டி உள்ளது. இந்த சூழ்நிலையில் இந்தியா என்ன செய்ய வேண்டும்? அங்கு போராடக்கூடிய மக்களுக்கு மறைமுகமாகவும் தார்மீகமாகவும் முழுமையான ஆதரவை இந்தியா நல்க வேண்டும். அதாவது நேரடியா களத்துல குதிக்கிற மாதிரி காட்டிக்க கூடாது, காட்டவும் செய்யாது. அதே நேரத்துல போராடி கொண்டிருக்கிற மக்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்கான உதவிகளை மறைமுகமாக வழங்க வேண்டும். இன்னைக்கு போராட்டக்காரர்கள் கையை கட்டி கொண்டு இருக்கிறார்கள். பாகிஸ்தான் ராணுவத்தின் கையில் துப்பாக்கி இருக்கிறது. அதுக்கு பதிலாக போராட்டக்காரர்கள் கையிலேயே அது இருந்தால் என்ன ஆகும்? முன்னால வங்கதேசத்துல அதுதான் நடந்தது. ஷேக் முஜிபுர் ரஹ்மான் தலைமையில அவாமி லீக் கட்சி ஒண்ணு நடந்தது. ஆனால் அதே நேரத்துல ஷேக் முஜிபுர் ரஹ்மான் முக்தி வாகினி அப்படிங்கிற பேர்ல ஒரு கொரில்லா படை ஒன்றையும் நடத்தி வந்தார். அது தலைமறைவு தாக்குதல்களை செய்யும். அந்த முக்தி வாகினிக்கு ஃபுல்லா ட்ரெயின் பண்ணி அதை பக்காவா குரூம் பண்ணது நம்முடைய ரா. இது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். அதே போல பாகிஸ்தான் ராணுவத்தினரை எதிர்கொள்வதற்கான திறனை, அது ஆயுத ரீதியான திறனை இந்தியா அந்த போராட்டக்காரர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். வெளியில இருந்து ராஜதந்திர ரீதியில மாரல் சப்போர்ட் கொடுக்கணும், மறைமுகமா அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும்.
அந்த பாகிஸ்தான் ராணுவத்தினரை எதிர்கொள்வதற்கும் அவர்களை ஓட ஓட விரட்டுவதற்குமான பயிற்சிகளை, அதற்கு தேவையான ஆயுதங்களை எல்லாவற்றையும் இந்தியா வழங்க வேண்டும். ஸ்ரீலங்கால ஒரு காலத்துல இருந்த அத்தனை போராளி குழுக்களுக்கும் ஆயுத சப்ளையும் பயிற்சி யார் கொடுக்கும்? அது போல பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல நடக்கும். இதை செஞ்சுட்டா அவர்களே நாம என்ன நினைக்கிறோமோ அதை செய்து விடுவார்கள். இப்பவே அவங்க இந்தியாவிடம் இருந்தா எல்லாத்தையும் எதிர்பார்க்கிறாங்க. சோ இந்தியாவுடன் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இணைவதை அந்த பகுதி மக்களே முடிவு செய்வார்கள். இதை ஒரு டயத்துல ராஜ்நாத் சிங்கே சொல்லி இருக்கிறார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியாவுடன் இணைக்க இந்தியா நேரடியா ராணுவ நடவடிக்கையில் ஈடுபடாது. அதை அந்த பகுதி மக்களே பார்த்துக் கொள்வார்கள். पीओके को आक्रमण करके हड़पने की जरूरत नहीं पड़ेगी. तो हमारा पड़ोसी है ही, हमारा है ही पीओके. और पीओके के लोग स्वयं ये कहेंगे कि मैं भी भारत हूं और वह दिन आने वाला. இந்தியாவுடைய ராணுவ அமைச்சர் அந்த மாதிரி சொல்லி இருக்கிறார்களோ அதுக்கு 1000 அர்த்தம் உண்டு. அப்பனா அவர்கள் தாங்களாகவே பார்த்துக் கொள்ளுகிற அளவுக்கு, அவங்க எக்யூப் பண்ற அளவுக்கு இந்தியா பின்னால் இருக்கும்னு அர்த்தம். இப்பவும் கூட அந்த வேலை நடந்துட்டு இருக்கலாம், நமக்கு தெரியல. இன்னும் மீடியா வெளிச்சத்துக்கு வரல. திரைமறைவில் எவ்வளவோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கலாம். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.